மை டியர் மாஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் காட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். குருமார்களான பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும் PSSN PMC அனைத்து பிரமிட் மாஸ்டர்ஸ்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் எல்லோரும் தினமும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நாம் இந்த நாள் இந்த உலகத்துல இருக்கிறோம் என்றால் தாய் தந்தையரின் மூலம் நமக்கு ஒரு உடல் கிடைச்சது. அந்த உடலுக்குள்ள ஒரு ஆன்மாவாக இருக்கும் நாங்கள் எல்லோரும் ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் பௌதிக ரூபத்தில் இருக்கிறோம். இதற்கு முக்கியமான காரணம் என்ன? சம்சாரத்துல இருக்கிறோம். தாய் தந்தையார் 2 பேரும் சம்சாரத்தில் இருந்து நமக்கு ஒரு உடல் கொடுத்திருக்காங்க. நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் நாம அந்த சம்சாரத்திலே இருந்து நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய படைப்பு, நம்முடைய தினந்தோறு வாழ்க்கை எல்லாமே சம்சாரத்திலேயே இருக்கு. இப்போ தியானம் என்பது வந்ததுக்கு அப்புறம் தியானம்தான் முக்கியமானது அப்படின்னு சொல்லி இந்த சம்சாரத்தை விட்டுட்டு நாம போக அவசியம் இல்லை மாஸ்டர். சம்சாரத்தில் இருக்கும் போதுதான் நம்முடைய பிறப்பு என்பது நடந்தது. சம்சாரத்திலேயே வளர்ச்சி என்பது வந்தது. தியானம் என்பது சம்சாரத்திலேயே இருக்கும் போது நமக்கு பயிற்சி பண்ணாக்க சம்சாரம் என்பது இன்னும் ஆழமாக நமக்கு வளர்ச்சி என்பது கொடுக்கும். தியானம் இல்லாத சம்சாரம் என்பது வெறும் பௌதீகமான வளர்ச்சி மட்டுமே இருக்கும். சம்சாரத்தில் இருக்கும் போது தியானத்தை பயிற்சி செய்தால் ஆன்ம வளர்ச்சி கூடவும் சம்சாரத்தின் மூலம் எவ்வளவோ விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வளர்ச்சி என்பது ஜாஸ்தியாக இருக்கும் மாஸ்டர்ஸ். இதே போல் சம்சாரத்திலேயே இருந்து நம்முடைய இறப்பு கூடவும் சம்சாரத்தில் இருக்கும் போதே ஆகணும். அந்த மாதிரி வாழ்க்கை என்பது சிறந்த வாழ்க்கை என சொல்ல முடியும் மாஸ்டர்ஸ். இங்கே நாம் என்பவர் 3 என்டிட்டிஸ்: பாடி, மைண்ட், சோல். உடல், மனம், ஆன்மா. ஆன்மாக்கு என்ன தேவை? அனுபவங்கள் தேவை, திருப்தி தேவை. ஆன்ம திருப்தி என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய மனம், அதுக்கு என்ன தேவை? நிறைய ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகள் எல்லாமே கிளியர் பண்ணி, சில ஆசைகள் ஆன்மாவின் மூலம் வருது. அது மைண்ட் ரிசீவ் பண்ணி, மைண்ட் இந்த ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லும். அந்த மாதிரி ஆசைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா நிறைவேறணும். அந்த மாதிரி நாம பார்க்கணும். பேராசை என்பது இன்னொன்று இருக்கு, அது வரக்கூடாது. பேராசை வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா நம்முடைய உடல் மேல அந்த எஃபெக்ட் என்பது விழும். எப்படி அப்படின்னா, உடலுக்கு 3 இட்லி சாப்பிட்ற ஒரு நிலை தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா மனம் என்ன சொல்லுவோம்? சட்னி இன்னும் நல்லா இருக்குது, சாம்பார் நல்லா இருக்குது, இன்னும் ஒரு 5 இட்லி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும். 3 தான் எனக்கு பத்தும், 3 தான் என்னுடைய கெப்பாசிட்டி அப்படின்னு சொன்னாலும் இல்ல, இன்னும் ஒரு 5 வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும். அந்த பேராசை என்பது எதா இருந்தாலும் சரி, அதோட எஃபெக்ட் எங்க விழும் அப்படின்னா நம்முடைய பௌதீக உடலின் மீது மட்டுமே விழும். அதுக்காக ஆசை எது, பேராசை எது அப்படின்னு மட்டும் நாம தெரிஞ்சுக்கணும். ஆன்மாவுக்கு ஆசை என்பது இருக்கும். எப்படி? அனுபவம் தேவை. அது என்ன சார், இன்னைக்கு இட்லி சாம்பார் தான் சாப்பிட்டோமே, திரும்பி நாளைக்கு இட்லி சாம்பார் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கு அப்படின்னா அதுக்காக தான் வாழ்க்கை. சம்சாரம் வகை வகையான விஷயங்கள் எல்லாமே நம்ம சம்சாரத்துல இருக்கும் போதுதான். ஒரு நாள் முருகா சாம்பார், இன்னொரு நாள் மெழுகு சாம்பார், இன்னொரு நாள் பருப்பு சாம்பார், அந்த மாதிரி வகை வகையாக சாப்பிடும் போது ஆன்மாவுக்கு அதுதான் திருப்தி. இந்த மாதிரி இருக்கும்போது நாம சம்சாரத்திலிருந்து வெளியே வரக்கூடாது மாஸ்டர்ஸ். சம்சாரத்திலே இருந்து நாம ஆன்மாக்கு திருப்தி என்பது கொடுக்கணும், அனுபவங்கள் என்பது கொடுக்கணும். அதுக்காக பத்ரிஜி என்ன சொல்லுவார் அப்படின்னா, சம்சாரத்திலேயே இரு. சம்சாரத்திலிருந்து வெளியே வந்து சன்னியாசியாக மாற வேண்டாம். சம்சாரத்திலேயே இருந்து உன்னுடைய பொறுப்புகள் எல்லாமே செய்து கொண்டே உள்ள சன்னியாசியாக இரு. இங்க சன்னியாசி அப்படின்னா என்ன? தேவையானது தேவையில்லாதது எல்லாமே விட்டுட்டு இருக்கிறது கிடையாது. தேவையானது நமக்காக நாம் வச்சுக்கணும். தேவையில்லாதது எல்லாமே யாரெல்லாம் விட்டு விடுவார்களோ அவர்தான் சன்னியாசி. குடும்ப தர்மம் என்றது ஒண்ணு இருக்கு சம்சாரத்துல இருக்கும்போது. அந்த தர்மம் என்பது பண்ணு, மீதி எல்லாமே தேவையில்லை. குடும்பம் என்ன தர்மமா? தர்மம் தான் தானே. குழந்தைகளை பார்த்துக்கணும், வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே என்னென்ன தேவையோ 2 பேரும் கொடுக்கணும். கணவர் ஆகட்டும், மனைவி ஆகட்டும், 2 பேருமே அவங்களுடைய தர்மம் இருக்கு. இது எல்லாமே கரெக்டா செய்தால் அதுதான் சம்சாரம், அதுதான் குடும்பம். அது உன்னுடைய தர்மம். குடும்பத்திற்கு என்ன செய்யணுமோ அது செய். மீதி நேரத்துல உள்முகமாக்கி சன்னியாசியாக இரு. சன்னியாசியோட தர்மம் என்ன? அவங்களுக்கு ஒரு
பர்சன்டாக இருக்கும்போது மீதி 99% உலக சேவைக்காக செய்யணும். உலக சேவை என்பது என்ன? எதுக்காக செய்யணும் அப்படின்னா ஆன்ம திருப்திக்காக. அன்னதானம் செய்யும் போது அங்கே போய் ஒரு கரண்டி வச்சு எல்லாருக்குமே பரிமாறும் போது ஆன்மாக்கு திருப்தி வரும். 4 பேருக்கு தியானம் சொல்லி கொடுக்கும் போது ஆன்மாக்கு திருப்தி வரும். ஆன்மாக்கு ஒரு அனுபவம் வருது. எங்கெங்க எல்லாமே வாய்ப்புகள் இருக்குமோ அங்கங்க எல்லாமே நாம கலந்துக்கிட்டு அங்கங்க எல்லாமே உலக நன்மைக்காக நாம சேவை என்பது செய்தால் ஆன்ம திருப்தி என்பது கிடைக்கும். ஆன்ம திருப்தி என்பது அடைந்தால் முதலாவது நன்மை என்ன கிடைக்கும் அப்படின்னா மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், இது எல்லாமே கிடைக்கும். இது கிடைச்சால் நம்முடைய எமோஷனல் பாடி ஹீல் ஆயிடுச்சு அப்படின்னா நம்முடைய திங்கிங் எல்லாமே பாசிட்டிவாக மாறிடும். எப்பயோ ஏதோ நம்ம குழந்தை வயசுல இருக்கும்போது யாரோ ஒருத்தர் ஏதோ தீமை செய்திருந்தாங்க நமக்கு அப்படின்னா இப்போ வரைக்குமே அது மனசில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏதோ ஒன்று நான் பாடம் கத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாளும் அந்த வெயிட் நம்ம மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி எதா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாமே கிளியர் ஆக்கி ஒரு மன்னிப்பு குணம் அப்படின்றது நமக்கு வரணும் அப்படின்னா, நானு எனது அப்படின்றது எல்லாமே போகணும் அப்படின்னா அது வெறும் சேவை செய்தால் மட்டுமே நடக்கும் மாஸ்டர்ஸ். அதற்காக எங்கெங்க எல்லாமே வாய்ப்புகள் இருக்கோ அங்கங்க எல்லாமே போகணும். காசுக்காக ஆகட்டும், மதிப்புக்காக ஆகட்டும் எதிர்பார்த்தால் ஆன்மாக்கு திருப்தி கொடுக்காது. இந்த காசு கேளு, இந்த மதிப்பு கேளு, இந்த பொருள் கேளு அப்படின்னு சொல்லி கேட்கறது யாரு அப்படின்னா மனம். அதுதான் பேராசை. அது இல்லாம எதா இருந்தாலும் பரவாயில்ல, நாம போய் நம்ம கையால எது முடியுமோ அது அந்த சேவை என்பது செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நாம போய் அங்கே இறங்கி சேவை என்பது செலுத்தால் ஆன்ம திருப்தி, ஆன்ம அனுபவம், பாசிட்டிவ் திங்கிங், எமோஷனல் ஹீலிங், மன்னிப்பு குணம், நானு எனது எல்லாமே போயிடும். அங்கிருந்துதான் ஆரம்பமாகுது ஆன்மீகம். நானு எனது என்பது போயிடுச்சு அப்படின்னா சம்சாரத்தில் நீங்க சன்னியாசியாக இருக்கிறது சாத்தியமாகும். அப்படி இல்லை அப்படின்னா முடியாது. அதுக்காக சம்சாரத்திலேயே இருந்து கொண்டு எங்கெங்க எல்லாமே தியான யக்னங்கள் நடக்குமோ, எங்கெங்க எல்லாமே சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ், சின்ன சின்ன ஒர்க் ஷாப்ஸ் எங்கே நடந்தாலும் இல்ல ஆசிரமங்கள்ல போயிட்டு நாம் எல்லோரும் சர்வீஸ் என்பது செய்யணும், சேவை என்பது செலுத்தணும். அப்போதான் நம்முடைய மனம், ஆன்மா, உடல் இது மூணுமே பேலன்ஸ் ஆக்கி நல்லபடியா நமக்கு வாழ்க்கை என்பது இருக்கும் மாஸ்டர்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சைட்ல பேராசை வருது, இன்னொரு சைட்ல நோய்கள் வருது, இன்னொரு சைட்ல ஆன்மாக்கு திருப்தி இல்லாத நேரத்துல துன்பம் வருது. அதுக்காக சேவை என்பது மிக முக்கியமானது. தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லாருக்குமே நன்றி, வணக்கம்.